கானல் நீரால் பாலைவனத்தின் வெம்மையைப் போற்றிடும் கம்பரின் வியத்தகு உவமை. வணக்கம் நண்பர்களே. கம்பராமாயண கடலில் ஒரு முத்து போல நாம் இந்த பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த பாடலில் கம்பர் அந்த பாலைவனத்தின் வெம்மையை காகமும் கரிகளும் ஏன் வானத்தில் இருந்த மேகங்களும் கூட எரிந்து சாம்பலாகி போயின என்று நமக்கு காட்சிப்படுத்தினார். அந்த அளவுக்கு கொடூரமான வெப்பம். இதோ அடுத்த பாடலில் கம்பர் தன்னுடைய கற்பனை திறனால் எப்படி இந்த வெம்மையை, இந்த அதிசயத்தை விளக்குகிறார்னு பார்க்கலாம் வாங்க. கானகத்து இயங்கிய கழுதின் தேர்க்குலம் தான் அகத்து எழுதலால் தலை கொண்டு ஓடிப்போய் மேல் நிமிர்ந்து எழுந்திடில் விசும்பும் வேமெனா வானவர்க்கு இறங்கி நீர் வளைந்தது ஒத்ததே. கானகத்து இயங்கிய கழுதின்தேர் குலம். ஆஹா, என்ன ஒரு சொற்பிரயோகம் பார்த்தீங்களா? கானகம் அப்படின்னா இந்த கொடூரமான பயங்கரமான பாலைவனம். அங்க இயங்கிய, அதாவது அங்கேயும் இங்கேயும் நகர்ந்து தோன்றி தோன்றி மறையக்கூடிய ஒரு காட்சி. அது என்ன காட்சி தெரியுமா? கழுதின் தேர்க்குலம். கழுது அப்படின்னா பேய், தேர் அப்படின்னா ரதம். பேய் தேர் அப்படின்னா என்னங்க? அது வேற ஒன்றும் இல்லை, அது கானல் நீர்தான். சூரிய வெளிச்சம் பட்டு பாலைவனத்து மணல் பளபளன்னு மின்றப்ப தூரமா தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு பிரமை உண்டாகும் இல்லையா? அதைத்தான் கம்பர் கழுதின் தேர்க்குலம்னு சொல்றாரு. பேய் மாதிரி மாயமா, உண்மையல்லாத ஒரு தோற்றமா அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிற கானல் நீர் தான் அகத்து எழுதலால் தலை கொண்டு ஓடிப்போய். அப்படியாப்பட்ட அந்த கானல் நீர் தான் அகத்து எழுதலால், அதாவது அந்த பாலைவனத்தின் உள்ளே இருந்து அந்த வெம்மையாலேயே உருவாகி தலை கொண்டு ஓடிப்போய் தலை விரிச்சு ஓடுற மாதிரி கட்டுப்பாடே இல்லாம ரொம்ப அதிகமாயி எங்க பார்த்தாலும் பரவி கிடக்குது. அந்த அனல் காற்று, அந்த சூடு கானல் நீர் தோற்றத்தை இன்னும் அதிகமாக்கி அது கண்ணுக்கு பெருசா பரவி ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதாம். மேல் நிமிர்ந்து எழுந்திடில் விசும்பும் வேம் எனா. அந்த கானல் நீர், அந்த வெப்பத்தோட அனல் மேல் நிமிர்ந்து எழுந்திடில், அதாவது பூமியில் இருந்து அப்படியே மேலே வானத்தை நோக்கி எழுந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. விசும்பும் வேம், விசும்புனா ஆகாயம். அந்த பெரிய ஆகாயமே எரிந்து சாம்பலாகி விடுமாம். நிலத்தில் தோன்றிய வெப்பம் வானத்தையே எரித்துவிடும் அளவுக்கு கடுமையா இருக்காம். வானவர்க்கு இறங்கி நீர் வளைந்தது ஒத்ததே. இந்த கடைசி வரிதான் இந்த கவிதையின் சாரம். அந்த பாலைவனத்தின் வெம்மை வானத்தை எரித்துவிடும் அளவுக்கு போயிடுமோ அப்படின்னு வானவர்க்கு இறங்கி, அதாவது வானத்தில் வாழும் தேவர்களுக்காக இறக்கப்பட்டு நீர் வளைந்தது ஒத்ததே. அந்த பாலைவனத்தை முழுக்க நீரே சுத்தி வளைத்து கொண்டது போல் இருக்கிறதாம். வருண பகவான், அதாவது நீர்க்கடவுள், அந்த பாலைவனத்தின் வெப்பம் மேலே போய் வானவர்களை துன்புறுத்தக்கூடாதுன்னு அந்த பாலைவனத்தை முழுக்க தண்ணீரால் மூடியது போல அந்த கானல் நீர் காட்சி தருகிறதாம். கானல் நீர் வெறும் தோற்றம்தான். ஆனா கம்பர் அந்த பாலைவனத்தின் வெப்பம் விண்ணுலகத்தையும் சுட்டுவிடும்னு எண்ணி தேவர்கள் மேல் இரக்கம் கொண்டு வருண பகவான் அந்த பாலைவனத்தை நீர் வளைத்து கொண்டது போல அந்த கானல் நீர் தோற்றம் இருந்ததாக சொல்லி இருக்கிறார். பாத்தீங்களா நண்பர்களே, வெறும் கானல் நீரை கூட வானவர்க்காக இறங்கும் ஒரு நீர்க்கடவுளின் கருணையாக கம்பன் எப்படி வர்ணித்திருக்கிறார்னு. பாலைவனத்தின் வெம்மையை சொல்ல இந்த அளவுக்கு ஒரு கவிஞனால் கற்பனை செய்ய முடியுமா? அடுத்த பாடலிலும் இந்த கானல் நீரின் அழகையும் அதன் மற்றொரு உவமையையும் சொல்ல வருகிறார். காத்திருப்போம்.